Hey there. Subscribe to my channel. And also press this bell icon, so you never miss any new updates cause whenever we upload new video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும், எந்த எரரும் காமிக்காது. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆவி பிளேயர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போங்க. கீழே போனீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நடுவில். ஸோ அதனால் கடைசி வரையும் பாருங்கள். இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்படி தான் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டில் தான் இப்போது நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி பார்ட்டிகல்ஸ் பார்டர் எல்லாமே செட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சொல்கிறேன். ஸோ கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்டர் இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போயிட்டு விசிபிள் கொடுங்க. நீங்கள் விசிபிள் கொடுத்தாலே பார்டர் வந்து எனேபிள் ஆகிடும். பாருங்கள், இப்போது பார்டர் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ ப்ளேயர் கீழே இருக்கிற ஃபஸ்ட் இமேஜ் தான் பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கஸ்டம் இமேஜ் கொடுத்து கீழே போங்க. பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்க போகிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். ஸோ நீங்கள் கலர்ஃபுல் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா கலர்ஃபுல்லாக வரும். பிளாக் அண்ட் ஒயிட்ன்றதுனால தான் இது இப்படி இருக்குது. ஸோ இதில் நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்லித்தரேன். ஆப்ஷனில் ட்ரிக்ஸு சொல்லித்தரேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர்ஃபுல் இமேஜ் ஆட் பண்ணாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் செட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேச்சுரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பாயிண்டர் வந்து நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அதை வந்து 0 கொண்டு போயிடுங்க. கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இல்லை கலர்ஃபுல் இமேஜ் ஆட் பண்ணாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வேணுன்றவங்க அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போங்க. அப்பியரன்ஸ் போயிட்டு கஸ்டம் இமேஜ் போயிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த பார்ட்டிகல் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது செட் பண்ண போகிற பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பார்ட்டிகல். ஸோ அதை நான் செட் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து செட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ளோ ஆகிறது. ஸோ இதில் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஸ்கேல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதுக்காக நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது சைஸ் அப்படின்னு சொல்கிறேன். பார்ட்டிகளை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அப்பியரன்ஸ் போங்க. அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் இமேஜ் கீழே பார்ட்டிகல் ஸ்கேல் என்ற ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து 1025 கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பாருங்கள், நான் ஃபுல் ஸ்கேல் கொடுத்துட்டேன். எவ்வளோ பெரிய சைஸில் வருது பாருங்கள். ஸோ அதுபோல் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான்
ஆல்ரெடி இருந்த அதே சைஸில் வச்சுட்டேன். இதுபோல் தான் நீங்கள் வந்து பார்ட்டிகல் ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் கவுண்ட் லிமிட் எப்படி பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ பார்ட்டிகளை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓவரால் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதில் கவுண்ட் லிமிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் 125 பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிற போல் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நிறைய பார்ட்டிகள் வந்து ஃப்ளோ ஆகும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்க்ரீஸ் பண்ணக்குள்ளே அதிகமான ஹாட் பார்ட்டிகள் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் என்ன லிமிட் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. நான் பழையபடி செட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த இமேஜ் எங்கே இருக்குன்னா பாருக்கு கீழே இருக்கிற அந்த இமேஜ் தான், டெக்ஸ்ட்டுக்கு மேலே பாருக்கு நடுவில். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் கொடுத்து பிக் இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பிஎன்ஜி டெக்ஸ்ட் வைக்க போகிறீங்களோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாருக்கு கீழே இருக்கிற இமேஜு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். யூஆர் மைன் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை நேமை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னா சென்டரில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போய்ட்டு டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் போங்க. அதில் பார்த்தீங்கனாலே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதே போல் லாஸ்ட்டு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த டியூப்டெக் தமிழ் அப்படின்ற சேனல் நேம். ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டெம்ப்ளேட் எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை அதுக்கு முன்னாடி ஃபைல் நேம் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு சிலர். ஸோ அது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபைல் நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் செட் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் செட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இப்போது நான் யுவன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். யுவன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுபோல் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் நேம் செட் பண்ணிடலாம். ஸோ செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீசெட்டில் போய்ட்டு சைஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நிறைய சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 720 பைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் ரேட் பாருங்கள் 60 கொடுத்துருக்கேன். ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த எரரும் இல்லாமல் கிளாரிட்டியாகவே எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.